வெல்கம் டு தி ஸ்பைஸ் லேடில். ஒரு அருமையான முருங்கைக்கீரை குழம்பு மாங்காய்லாம் கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபி, யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாதத்தில் நெய் விட்டு நல்லா ஊறுகாய் வச்சு ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டிங்கனாலே போதும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக மணத்தக்காளி கீரை, சிறுகீரைன்னு எந்த கீரை வேணாலும் சேர்த்து செய்யலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அரிசி கழுவுன 2வது தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் இங்கே கல் சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வடகம் வீட்டில் செஞ்சது அதை போட்டு நல்லா பொரிய விட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி விடுங்க. அது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போதும் போட்டிருக்கிறோம். அது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி கண்டிப்பாக போடுங்க, அவ்வளோ மணமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே மாங்காய் எடுத்துருக்கிறேன். மாங்காய் 4 பீஸ் கட் பண்ணி நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். போட்டு நல்லா மாங்காய் வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டி கீரை குழம்பு ரெடி. இந்த மாங்காவோட புளிப்பு டேஸ்ட்டோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பழுத்த மாங்காவாக போட்டிங்கன்னா இனிப்பு மாங்காய் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, see you, bye bye.